ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தமிழில் வெளியான பேராஷூட் வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு ஹாட்ஸ்டாரில் கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மொத்தமாக 5 எபிசோட் இருக்க போது ஒவ்வொரு எபிசோடுமே 30 to 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா ஒரு 4 ஹவர்ஸில் இந்த வெப் சீரிஸை நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த வெப் சீரிஸோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகிய ஏழ்மையான குடும்பங்கள் வந்து இருக்காங்க. அப்பா வந்து பார்த்தா சிலிண்டர் வந்து சேல்ஸ்மேனாக இருப்பார். அம்மா வந்து பார்த்தா வீட்லேயே வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு கவர் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க. 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ ஒரு ஏழ்மையான குடும்பமாக தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய தங்கச்சிக்கு வந்து பார்த்தா ஒரு நாள் வந்து பர்த்டே ஏற்படுது. அந்த பர்த்டே அப்போ வந்து பார்த்தா தங்கச்சிக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க அப்பாவுடைய டிவிஎஸ் எக்ஸல் எடுத்துகிட்டு அந்த பையன் வந்து வெளியே போவார். ஸோ வெளியே போக சொல்ல வந்து பார்த்தா அந்த எதிர்பார்மா அந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி தொலைஞ்சு போயிடும். அவங்க அப்பா வந்து பார்த்தா ரொம்ப அந்த பையனை அடிப்பார். அதன் காரணமாக அந்த பையன் ரொம்ப பயந்து போய் இருப்பேன். எப்பயுமே அவங்க அப்பாவுக்கு டிவிஎஸ் தொலைஞ்சதும் அப்பா நம்மளை அடிச்சிடாருன்னு பயந்துக்கிட்டு அந்த டிவிஎஸை தேடியே இவங்க வந்து போயிட்டு 2 பேருமே வந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த பசங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதாங்க மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு த்ரில்லான வெப் சீரிஸாக கொண்டு போயிருக்காங்க. நல்ல டீசென்ட் வாட்சபிளான வெப் சீரிஸ் தான். உங்களுக்கு எங்கேயுமே வந்து பார்த்தா லேக் ஆகுது. நல்லா டீசெண்டாக கொண்டு போயிருப்பாங்க. தேவையான வசனங்களாக இருக்கட்டும், தேவையான இடங்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸ்கில் நல்லா கொண்டு போயிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான். இதுக்கு நடுவில் நம்ம போலீஸ் அதிகாரி வந்து பார்த்தோன்னா அவரும் செகண்ட் ஹீரோ வந்து ப்ளே பண்ணியிருப்பார். அவருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அது என்ன பிரச்சனை அதையும் வந்து பார்த்தா கொண்டு போவாங்க. ஸோ அந்த போலீஸ் அதிகாரியோட பிரச்சனையும் நம்ம தொலைஞ்சு போன பசங்களுக்கும் ஒரே ஈக்குவலானதாக வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க 2 பேரையும், இதாங்க மொத்த கதை. அதை தவிர்த்து அந்த பசங்க எப்படிலாம் வந்து சர்வை பண்ணாங்க, அந்த ஸ்கூட்டியை தேடுறதுக்கு என்னெல்லாம் சர்வை பண்ணாங்க அப்படின்றதையும் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஒரு டீசென்ட் வாட்சலான வெப் சீரிஸ் தான். கண்டிப்பாக எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மொத்தமாக வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஓரளவுக்கு டியூரேஷன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. கம்மி டியூரேஷன் தான். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுங்க. ஓரளவுக்கு எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்து பசங்களை எந்த அளவுக்கு கண்டிக்கணுமோ அதோட லிமிட்டடாக இருந்தால் போதுமானது. எல்லா விஷயத்துக்கும் கண்டிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கும் நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீன்லாம் கண்டிப்பாக எமோஷனலாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு மழை சீசனுக்கு கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடல்ட் கண்டென்ட்டோ பேட் வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃபேமிலியோட சேர்ந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.